திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 39வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம். ஆண்டவர் தன்னுடைய இறுதி அந்த யோபுவின் புஸ்தகத்தின் இறுதி அதிகாரங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். ஆண்டவர் பேசும்போது லிவியாதானை குறித்து பேசுகிறார், காண்டா மிருகத்தை குறித்து பேசுகிறார், என்னத்தெல்லாமோ குறித்து பேசுகிறாரு. அதுல 3 மிருகத்தை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வர போறேன். 39வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம். நான் இதுல 3 காரியத்தை காட்டி கொடுக்க போறேன். WWW. கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? WWW. ஆமா, வெப்சைட் பண்ண WWW. அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா 3 W காட்டி கொடுக்க போறேன். நான் பேசி முடிச்ச பண்ண கொஞ்சம் பேரை எழுப்பி விட போறேன். எதுக்குன்னு நீங்க அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிடுவீங்க. வாசிக்கலாமா? 39 5வது வசனத்தை வாசிக்கலாம். காட்டுக்கழுதையை தன்னிசையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. அது மலைகளிலே முதல்ல ஒண்ணு சொல்றேன். இதுக்கு பேரு ஆங்கிலத்தில் சொல்லுங்க வைல்ட் ஆஸ். அதனால தான் W சொன்னேன். காட்டு கழுதை. சபைக்குள்ளே 3 விதமான ஆட்கள் இருப்பாங்க. சபைக்குள்ள 3 விதமான ஆட்கள் இருப்பாங்க. இந்த காட்டு கழுதையை பாருங்க, இதுக்கு ஒரு டைரக்ஷனே கிடையாது. எங்க போறேன்னு தெரியாது. இங்க போகும், அங்க போகும், அங்க போகும், இங்க போகும், வனாந்திரத்துக்கு போகும், காட்டுக்கு போகும், மாட்டுக்கு போகும். நாகர்கோவில் பக்கத்துல போனீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு ஒரு வேலை இல்லை ஆனா ரொம்ப பிஸி. நாய்க்கு ஒரு வேலை இல்லை ஆனா ரொம்ப பிஸி. இங்க ஓடும், அங்க ஓடும், அங்க ஓடும், இங்க ஓடும். எதுக்கு ஓடுது? சில அண்ணாச்சி மாற நீங்க பஜார்ல பார்த்து, எங்க அண்ணாச்சி போறீங்க? சும்மா போறேன். சும்மா எங்கேயே போறீரு? சும்மா அக்கா மாறு சும்மா. இந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல நான் தேடி தேடி பார்க்கிறேன், எனக்கு கிடைக்கல. ஆமா, தமிழ் வார்த்தையில இதுதான் பெரிய ஒரு எனக்கு மர்மமான ஒரு சும்மா போறேன். ஐசி ஹிந்தியில ஐசி. பக்கத்துல வந்தாங்க, எங்க போறீங்கன்னு தெரியுதா? போன்னு கேளுங்க. இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க, பந்து போட்டு விளையாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பால் விளையாடுவான். இப்போ குறிப்பு ஃபுட்பால் யாரும் விளையாடுறது இல்லை, எல்லாம் கிரிக்கெட் ஆயிடுச்சு. நான் ஃபுட்பால் விளையாடுவோம், பந்தை நடத்துறோம், அடி. கோல் போஸ்ட் எங்கடா? இல்ல. எங்கடா அடிக்கிற? காலுக்கு வந்தது அடி. உனக்கு கோல் என்கிற ஒன்று இல்லை என்றால், லக்கு என்கிற ஒன்று இல்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன விளையாடுவ? நீ எங்க போவ? நிறைய விசுவாசிங்க காட்டுக்கழுத. சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா யாரையும் திட்டன்னா முதல்ல நம்ம கழுதன்னு தான் சொல்லுவோம். ஆனா தமிழ்நாட்டில் இப்ப மாறி நாய்க்கு அதுக்கு பட்ட பேராகி போச்சு. காட்டு கழுத. அது ஒருத்தனைய அலசட்டா பண்றது இல்லை, அதை பத்தி இருக்குது. யாரும் அதை யார் பேச்சையும் கண்டுக்காது. பட்டணத்துல இறைச்சல் இருக்கு, அதை பத்தி அது கவலை இல்லை. நடு ரோட்ல ஓடிடுவோம். கார் இங்க போகுது, அங்க வருதுப்பா, அடிபட்டுருப்பா, அது பாட்டு ஓடிடும். ரோட்ல பூனை செத்து கிடக்கிறத எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ரோட்ல அடிபட்டு பூனை செத்து கிடக்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? 1 2 பேர். நாய் செத்து கிடந்தது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஆமா, நாய்க்கு மூளையே கிடையாது. இப்படி போற மாதிரி போகும். கேட்டா சாத்தா அடிச்சுட்டான். சாத்தா எதுக்கு அடிக்க மாட்டான்? நீ யாரு போச்சு? அப்படி போற மாதிரி போயிட்டு நடு ரோட்ல திரும்பிடும். இவரு போயிட்டாரு. நான் காரு வந்து சொல்லும், காருல ஓடுறவர் சொல்லுவாரு, சரி நாய் போயிட்டுன்னு சொன்னா வள்ளும் உள்ள
வேண்டாத பார்த்து இது யூஸ் பண்ணாது. பூனை ரொம்ப பயங்கர ஞானம் உள்ளது. மேல இருந்து எத்தனை மாடி மேல இருந்து போட்டீங்கன்னாலும் அழகா சேஃபா லேண்ட் ஆயிடுவாரு. 9 முறை பூனை வாழும்னுட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அது நான் கணக்கெல்லாம் பார்க்கறதுக்கு பூனையோட வாழ்றேன், எனக்கு தெரியாது, சொல்லியிருக்காங்க. பூனை லேஸ்ல சாகாது, அப்படியே செஞ்சாலும் கொஞ்சம் அழிஞ்சு உடிச்சுக்கிட்டு போயிருக்கு. அந்த காட்டுக்கழுதை இருக்குது, அதை என்ன சொல்லியிருக்கு? ஒரு வசனத்தை மறுபடியும் வந்து வாசிக்கலாம். 7வது வசனம். அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. ஒரு மதிப்பு கிடையாது. ஓட்டுறவன் என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டருக்கு தாத்தா இருந்தாலும் எதுக்கு நான் மதிக்கணும்? என்ன ஒரு பெரியவரா? இங்க சொல்ல மாட்டேன், வெளியே போய் இல்ல அடுத்த விசுவாசி வீட்டில் போய் என்ன ஒரு பெரியவரா? அவருக்கு தான் வசனம் தெரியுமா? எனக்கு தெரியாதா? நானும் தான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தேன். நீ பைபிள் காலேஜ் தான் படிச்ச, அவர் ஆண்டவர் கூப்பிட்டு வச்சிருக்காரு. ஓ, யாரையும் மதிக்கிறது இல்லை. கொஞ்சம் பேர் இருப்பாங்க சபையில, யாரையும் மதிக்க மாட்டாங்க. நான் யாருக்கும் பயப்படலைங்கிறது வேற, யாரையும் மதிக்கலைங்கிறது வேற. நான் யாருக்கும் பயப்படாதவன். என் சகோதரன் கேட்டு பாருங்க, யோசிதாஸ்ட ஒருத்தருக்கும் பயப்பட்டது கிடையாது, அரசியல்வாதிக்கும் பயப்பட்டது கிடையாது, வேற யாருக்கும் பயப்பட்டது கிடையாது. எதுக்கு பயப்படணும்? வழியில பயம் எப்போ வரும்? மடியில கனம் இருந்தா வரும். மடியில கனம் இல்ல. என்னைய பிடிச்சிட்டு போனா என்ன கிடைக்கும்? இவர் பிள்ளைய கடத்திட்டு போய் 50 லட்சம் கேட்டாங்க பீகார்ல. என்னைய பிடிச்சிட்டு போன்னு சொல்றேன், ஒருத்தன் பிடிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா பிடிச்சிட்டு போனா பேங்க் அக்கௌண்ட் என் பேர்லயா இருக்குது, சொத்து என் பேர்லயா இருக்குது, பெரிய பெரிய கட்டடம் என் பேர்லயா இருக்கு. என்னைய கொண்டு போய் என்னடா செய்ய போற? ஒன்னும் செய்ய முடியாது. அதனாலதான் பிடிச்சிட்டு போயிருமேன்னுட்டு சில தீவிரவாதிகள் என்னுடைய மனைவிக்கு போன் பண்ண, அவ சொல்ல, இவரை வச்சு நீ சமாளிக்க முடியும்னா போ. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்னுடைய சகோதரர்கள் கொஞ்சம் பேரை மதுபனின்னு ஒரு இடத்துல வச்சு நாங்க ட்ரைனிங் கொடுத்தோம். அப்ப அந்த ட்ரெயினர் என்ன செஞ்சாரு, மதுபனிங்கிறத இடத்தை ஒட்டி தான் நேபாள். நேபாளத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு விசாலாம் வேண்டாம், இந்தியர்களுக்கு போகலாம். இந்த 12 பேர் அங்க ட்ரைனிங்ல இருந்தாங்க. 12 பேரையும் பிடிச்சு அனுப்பிச்சிட்டாரு அங்க, எங்க நேபாளத்துக்கு. நேபாளத்துல அங்க ஒரு ஜனக்பூர்னு ஒரு இடம் இருக்குது. ஜனக்பூர்ல தான் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்துதான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ராமன் பிறந்தது அயோத்தியான்னு சொல்றாங்க, அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. சீதை பிறந்தது பீகார், அது சீதாமடி பீகார்ல இருக்கு. நேபாள 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு இருக்குது. நாங்க உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கு சம்பந்தி. நல்லா கவனிங்க. இந்த ஜனக்பூருங்கிற இடத்துல ஒரு போலீஸ் மகாநாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த பசங்க போனவனுங்க அங்க 144 போட்டிருக்கிறதுலாம் தெரியல. 4 பேர் கூடக்கூடாது, ஏன்னா போலீஸ் மாநாடு நடக்குது, 4 பேர் கூடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்க அரசாங்கம். இவங்க நேரம் இங்க பீகார்ல இருந்து போன ஆட்கள், இவங்களுக்கு தெரியாது. நேர போய் நார்ச்சந்தியில நின்று கையில இருந்த டோலக்கு அடிச்சு, அடி இயேசு கிறிஸ்து தான் பெரியவர்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டான். பெரிய கூட்டம் கூட்டிடுச்சு. பாட்டுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா இடத்துலயுமே எல்லாம் கூட்டிட்டாங்க. இப்போ அங்க இருக்கிற பெரிய அதிகாரி எஸ்பி வராரு. எஸ்பி கால வந்து, என்னடா கூட்டம் 144 சொன்னோம், அவங்க என்ன கூட்டம் கூட்டி இருக்காங்க, யாரா பிடிச்சிட்டு வாடா. பிடிச்சிட்டு போயாச்சு. பிடிச்சிட்டு போன உடனே எஸ்பி சொல்லியிருக்காரு, டேய் உங்களுக்கு எவ்வளவுடா தைரியம், உங்களை உள்ள பிடிச்சு போட்டுருவேனாரு. அதுல ஸ்டீஃபன் ஒரு பையன் தான். அவன் சொன்னா, சார் நீங்க உள்ள போட்டா எங்க இயேசு வெளியே கொண்டு வந்துருவார் சார். உள்ள பிடிச்சு போட்டா வெளியே கொண்டு வந்துருவார், பாக்குறான்டா அப்படின்னு உள்ள அடைச்சாச்சு. இவங்க உள்ள அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஜெயில அடைச்சு போட்டுருக்குது. கிட்டத்தட்ட சாயங்கால நேரம், அதனால இருட்டி போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் நிறைய ஆள் இல்ல. ஆனாலும் 9 மணிக்கு 25 போலீஸ் அங்க தங்குறதுக்கு வந்திருக்காங்க. டியூட்டியில இருந்துட்டு தங்குறதுக்கு வந்திருக்காங்க. அங்க மகாநாடு முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து படுக்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடு யாரும் கொடுக்கல. இவங்க பார்த்தாங்க, சரி இங்க உள்ள சாப்பாடு படுத்த இல்லையா, நம்ம ஆண்டரை துதிப்போன்னு சொல்லிட்டு
அடிச்சாங்க ஒரு கவாலி பாட்டு. நான் அந்த பாட்டை முன்னால ரொம்ப பாடுவேன் தமிழ்நாட்டில். ஒரே ஒரு லைன் மட்டும் பாடிறேன். சுனலோ மேரே பாயியோ मसीहा मेरा दुनिया में आया, सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया. இந்த பாட்டை நான் பாடினதை, இது ஒரு கவாலி பாட்டு, ராத்திரி முழுதும் பாடலாம். இவங்க அடிச்ச பாடினோடனே இந்த 25 போலீஸ்காரனும் டான்ஸ், தூக்கமே வரல. ஏன்னா அந்த பாட்டுக்கு அவ்வளவு மதிமை உண்டு. நாங்க என் டீம் இருந்ததுன்னா உங்களை எல்லாரையும் ஆட விட்டுருக்கலாம். போலீஸ்காரன் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான். காலையில 4 மணிக்கு டிஎஸ்பி வராரு. வந்தா போலீஸ் ஸ்டேஷன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. உள்ள இவங்க பாட்டு அடி பின்னுறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவர் பார்க்கல, யாருக்கு இல்லைன்னு பார்க்கல. என்னடா டான்ஸ் ஆடுறீங்க? மகாத்மாக்கள் வந்திருக்காங்க. மகாத்மானா காலையில இருந்து குளிப்பாங்கடா, காலையில கொஞ்சம் சாப்பிடுவாங்கடா, ஏதாவது கொடுத்தீங்களா? உடனே டிஎஸ்பி தன்னுடைய அறையில் இருந்துட்டு அவங்கள பார்க்கல. இந்த 12 பேரையும் 25 போலீஸ்காரனும் சோப்பு போட்டு குளிப்பாட்டி விட்டு, நல்ல பாதம் கிஸ்மிஸ் எல்லாம் வச்சு, சாமி சாப்பிடுங்க. அவர் டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, மகாத்மானா எதுக்குடா உள்ள பிடிச்சு போட்டிருக்கீங்க, வெளியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க மறுபடி காலையில 8 மணிக்கு அங்க போய் நின்று அடி. இப்ப எஸ்பி வராரு. இந்த ஆளுங்க பார்க்க, நம்ம உள்ள பிடிச்சிட்டு போனா இவங்க எப்படி வெடி வந்தானுங்க. இவங்க சொன்னானுங்க இயேசு வெளியே கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரு 4 போலீஸ்காரன் 4 போலீஸ்காரனை கூப்பிட்டு, இவங்க எங்க போனாலும் கூடவே போ. இப்ப அந்த பட்டணம் முழுவதும் இவங்க பாட 4 போலீஸ்காரன் காவல். அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன? எந்த மனுஷனுக்கும் பயப்பட்டது கிடையாது. என் ஆளுங்களும் அப்படிதான் இருக்காங்க, யாருக்கும் பயப்படல. ஆனா மதிப்புங்கிறது வேற. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாக 1000 பேரும் என் பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் நான் பயப்படேன். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லக்கூடாது.